ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான வாழைப்பழ கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸா ரொம்ப ஈஸியா செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொழுக்கட்டை செய்ய ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த பெரிய சைஸ் பனானா எடுத்திருக்கேங்க. இதை இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு பவுல்ல 400 கிராம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம அரைச்சி வச்சிருக்க பனானா பேஸ்ட்டையும் 1/4 சிட்டிகை உப்பையும் சேர்த்து இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட 1/2 டம்ளர் நல்லா சூடான தண்ணியை சேர்த்து மாவை நல்லா இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு முழு தேங்காவை துருவிட்டு சேர்த்துட்டு கூடவே 300 கிராம் பவுடர் வெல்லம் 50 கிராம் வெள்ளை எள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரெக்டா ஒரு 5ல இருந்து 7 நிமிஷத்துல பூரணம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி வந்துச்சுனாலே பூரணம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ல கொழுக்கட்டைகள் பிடிக்குமோ நீங்க அந்த ஷேப்ல பிடிச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு மோல்ட்ல தாங்க செய்ய போறேன். எல்லா கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான பனானா கொழுக்கட்டை எல்லாம் செம்மையா ரெடி ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி